நீரின்றி அமையாது உலகு என்னும் வள்ளுவனின் வாக்கினை கொச்சைப்படுத்துவது போல தண்ணீரில் மிதக்கும் தமிழகம். விதவை கோலமிடும் தமிழ் பெண்கள். டாஸ்மாக் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விநியோக சங்கிலியில் மட்டும் சுமார் 50,000 கோடி வரை சுரண்டிய துரோக கலகம். சட்டவிரோத மது விற்பனை மற்றும் பார்கள் மூலம் ஆண்டிற்கு சுமார் 2,400 முதல் 4,800 கோடி வரை சொந்த சட்டை பைகளுக்கு செல்லும் கருப்பு பணம். பாட்டிலுக்கும் 10 முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூலித்து வானளவு சொத்து சேர்த்த அமைச்சர். தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமாக இயங்கும் 12,000த்திற்கும் மேற்பட்ட பார்கள். இவை தவிர தங்கள் பேராசைக்கு பலி கொடுத்த மனித உயிர்கள் ஒன்றிரண்டு அல்ல. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்திற்கு 65ற்கும் மேற்பட்டோர் இரையாகினர். செய்தித்தாள்களை எட்டியது வெறும் 1000 கோடி மட்டுமே. சத்தமின்றி திருடியது மக்களின் உயிர்களை. இதுவே விடியா ஆட்சியின் எல்லோருக்கும் எல்லாம். இதுவே துரோக மாடல் ஆட்சியின் வெற்றி. வறியவரின் வரியை சுருட்டும் வெற்றி. விழித்திடுங்கள், விரட்டிடுங்கள்.